அழிந்து போகக்கூடிய, முடிந்து போகக்கூடிய ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து அல்லாஹ் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான். அதான் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், அலா இன்னமத் துன்யா நதாரத்து ஐகத்தின். ஏ மனிதனே, நன்றாக விளங்கிக்கொள், இந்த உலகம் இருக்கிறதே இது செழித்து வளரக்கூடிய ஒரு மரத்தை போல. அந்த மரத்தின் ஒரு பகுதி செழித்து வளர்ந்து கொண்டே இருக்கும், இன்னொரு பகுதி காய்ந்து சருகாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்படித்தான் இந்த உலகம். இந்த உலகம் இருக்கிறதே, மல் ஆமாலு இல்லா ஃபஜாஇஉன் அலைஹா. இந்த உலகத்தில் வரக்கூடிய ஆசைகள், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் வரக்கூடிய ஆசைகள் எல்லாம் திடீரென்று வந்த ஆசைகள். யாராவது பிறக்கும் பொழுது சம்மாந்துறையில 50 ஏக்கர் காணியோட நான் வரணும் என்று ஆசைப்பட்டார்? அப்படி யாராவது இருக்காங்களா? நான் பெரிய அவுடி கார்ல போகணும், மொண்டேரோல போகணும், 4 மாடி வீடு கட்டணும், கோடி கோடியா கொட்டணும், மாடி மாடியா கட்டணும். யாராவது ஒருவர் பிறக்கும் பொழுது இந்த ஆசையோடு வந்தார்களா? இமாம் சொல்கிறார், இந்த உலகத்தில் வந்த ஆசைகள் எல்லாம் திடீரென்று வந்த ஆசைகள் திடீரென்று அழிந்து போய்விடும். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் எல்லாம் இன்பங்களே கிடையாது, எல்லாமே துன்பங்கள். فلا تقتحل عيناك بعبرة على ذاهب منها. இந்த உலகத்தில் மரணித்து போகக்கூடிய மனிதர்களை பார்த்து நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ அழ வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஒரு நாளைக்கு நீயும் இந்த உலகத்தை விட்டு செல்லத்தான் வேண்டும். ஆக சகோதரர்களே, நமக்கு தரப்பட்ட வாழ்க்கை அது குறுகிய கால வாழ்க்கை. நம்முடைய பேச்சுகள், சொற்கள் எண்ணப்படுகிறது, மூச்சுகள் எண்ணப்படுகிறது. அல்லாமா ஜாதுல் ஹக் சொன்னார், فَكَيْفَ تَفْرَحُ بِالدُّنْيَا وَلَذَّتِهَا. ஏ மனிதனே, இந்த உலக இன்பங்களை கண்டு நீ ஏன் மதிமயங்கி இருக்கிறாய்? உலகத்தினுடைய இன்பங்களை கண்டு நீ சந்தோஷப்படுகிறாயா? யா மன் யுஅத்து அலைஹில் லஃப்து வன் நஃபஸு. அல்லாஹ் உன்னுடைய பேச்சையும் எண்ணிக்கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு மூச்சையும் எண்ணிக்கொண்டிருக்கிறான்.